நமோ நாராயணாய நமக. சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ராசி மண்டலத்தின் 12வது ராசி, அதாவது மோட்ச ராசின்னு அழைக்கப்படுற மீன ராசியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மீன ராசிக்காரங்க யாருன்னு பார்க்கலாமா? அவங்க மனசு எப்படிப்பட்டதுன்னு ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஏன்னா உலகத்திலேயே புரிஞ்சிக்க முடியாத ஒரு ராசி எதுனா அது மீன ராசி தான். மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா இவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா தங்கிட்ட இருக்கிற கடைசி ரூபாயை கூட யோசிக்காம தூக்கி கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு பட்டினியாக படுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக மீன ராசியாக தாங்க இருப்பாங்க. அவ்வளோ இலகிய மனசு உடையவங்க இந்த மீன ராசிக்காரங்க. இவங்க எப்பவுமே ஒரு கற்பனை உலகத்துல தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு சினிமா ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே இவங்க சிறந்த கலைஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் கவிஞர்களாகவும் இருப்பாங்க. யாருக்கு எது நடக்கும்னு இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். யாராவது பொய் சொன்னா இவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள சரி இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு நோட் பண்ணிப்பாங்க. இவங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டங்க. போனால் போகுதுன்னு விட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் ஒரு முறை ஒருத்தர் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அவங்க வாழ்க்கையில இருந்து அந்த நபரை சைலண்ட்டாக டெலீட் பண்ணிடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமாக பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட எல்லைக்கோடு மீறப்படும் போது ஒரு சுனாமி மாதிரி சீருவாங்க. இன்னும் நிறைய குணாதிசயங்கள் அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட உன்னதமான குணம் கொண்ட மீன ராசிக்காரங்களுக்கு 2026 சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது? உங்கள் கருணைக்கு கை மேலே பலன் கிடைக்க போகுதா, இல்லை உங்கள் மென்மையான குணத்தை சனி பகவான் சோதிக்க போகிறாரா? வாங்க ஆழமாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நிகழப்போகும் சனி பெயர்ச்சி ஜோதிட உலகிலேயே மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. இதில் குறிப்பாக ராசி மண்டலத்தோட கடைசி ராசியான மீன ராசி நேயர்களுக்கு இது சாதாரண பெயர்ச்சி இல்லை. இது ஜென்ம சனின்னு சொல்லப்படுற ஏழரை சனியின் மிக முக்கியமான 2வது கட்டம். ஐயோ சனியை ராசிக்குள்ளேயே வந்துட்டாரே, இனி எல்லாம் போச்சா அப்படின்னு பயப்படுறீங்களா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. ஏன்னா சனி பகவான் உங்களை அழிக்க வரல, உங்களை ஒரு வைரம் மாதிரி செதுக்க தான் வந்திருக்காரு. இந்த 15 நிமிஷம் உங்களோட வேலை, பணம், ஆரோக்கியம், ரகசிய எதிரிகள் எல்லாத்தையும் பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரகங்களோட நிலையும் ராகு கேதுவோட தாக்கத்தையும் பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. சனி பகவான் காற்று கிரகம். தண்ணிக்குள்ள காற்று புகுந்தா என்ன ஆகும்? குமிழிகள் வரும். அதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ள குழப்பமான குமிழிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல கேது இருக்காரு. இது உங்களுக்கு திடீர் ஞானத்தையும் கொடுக்கும். அதே சமயம் சில மறைமுக பிரச்சனைகளையும் கொடுக்கும். சனி பகவான் உங்களோட ராசியிலேயே அமர்வதால இது உங்களோட செல்ஃப் கர்மா பீரியட். நீங்கள் செஞ்ச நல்லவற்றுக்கும் தீயவற்றுக்கும் உடனுக்குடன் பலன் கிடைக்க போகிற வருஷமாக இது இருக்கும். இப்போ வேலை மற்றும் தொழில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை விஷயத்தில் 2026ல் வேகம் இருக்காது, ஆனால் விவேகம் இருக்கும். ஸ்லோ ப்ராக்ரஸ் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபைலை மூவ் பண்ணால் அது ஒரு 4 டேபிள் தள்ளி போகவே மாத கணக்கு ஆகுங்க. நம்ம உழைப்புக்கு மரியாதையே இல்லையான்னு கூட தோணும். புது வேலை தேடுறவங்க கிடைக்கிற வேலையில் சேர்ந்துடுங்க. இன்னும் பெட்டராக கிடைக்கும்னு இருக்கிற வேலையை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஐடி துறையில் இருக்கவங்க, டீச்சிங்கில் இருக்கவங்க, இந்த துறையில் இருக்கவங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஆனால் வருஷம் கடைசியில் நிச்சயமாக ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மார்ச் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் புதுசாக பிஸ்னஸில் பெரிய முதலீடு பண்ணாதீங்க. யாரையும் பார்ட்னராக சேர்க்கும்போது கவனமாக இருங்க. பொருளாதார நிலை பற்றியும் கடன் அமைப்புகள் பற்றியும் இப்போ பார்க்கலாம். பணப்புழக்கம் எப்படி இருக்கும் உங்களோட மீன ராசிக்கு? கைக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது தங்குறது கஷ்டம். வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள்னு காசு கரையும்.
பழைய கடன் கழுத்தை நெரிக்கலாம், ஆனால் பயப்படாதீங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா ஒரு சொத்தை விற்றோ இல்லாட்டி அடமானம் வச்சோ கடனை அடைக்க ஒரு வழி நிச்சயமாக பிறக்கும். மீன ராசிக்காரங்க 2026 யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வர்றது குதிரை கொம்பு தான். தர்மம் பண்ணுங்க, ஆனால் தயவு செஞ்சு கடன் கொடுக்காதீங்க. இப்போ இந்த பணப்புழக்கம் பற்றி நாம் ஒன்று பேசியிருந்தோம். காசு கைக்கு வரும், ஆனால் தங்குறது கஷ்டம். வீண் செலவுகள் வரும்னு சொல்லி, மருத்துவ செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ உங்ககிட்ட காசு வருதுன்னா அதில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுருங்க. ஒரு வீடு வாங்குறதோ, மனை வாங்குறதோ, இல்லை குழந்தைங்க பேரில் டெபாசிட் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுடுங்க. அப்போது உங்கள் கையில் இருக்கிற காசு அது நல்ல வகையில் ஒரு சுப செலவுகளாக போயிடும். ஸோ உங்களுக்கு வீண் விரயங்கள் இது மூலயமா தவிர்த்திடலாம். இப்போ குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிறவங்க யாருன்னு சனி பகவான் இந்த வருஷம் வெளிச்சம் போட்டு காட்டுவார். தேவையில்லாத உறவுகள், போலி நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. இது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் எதிர்காலத்துக்கு இதுதான் ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் மீனராசி பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களோட கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், வீட்டில் கணவர் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரும். நீங்கள் பேசுறது அவருக்கு புரியலை, அவர் பேசுறது உங்களுக்கு புரியலை. இதுதான் இந்த 2026 யதார்த்தம். ஸோ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கும். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாளோ இல்லாட்டி 1 மணி நேரமோ வாரத்துல 1 மணி நேரமோ மௌன விரதம் இருங்க. இது மனக்கசப்பை குறைக்கும். உடல் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் மீன ராசிக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. நரம்பு பிடிப்பு, அடிவயிறு வலி, செரிமான கோளாறு வரலாம். முக்கியமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. காரணமே இல்லாமல் ராத்திரி 2 மணிக்கு தூக்கம் விழிச்சு அழுக வரும். வாழ்க்கை எங்கே போகுதுன்னு ஒரு பயம் இருக்கும். இது எல்லாமே சனியோட டெஸ்ட் மட்டும்தாங்க. அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. எப்போவுமே நேர்மறையாக நினச்சிக்கோங்க, நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. எது நடந்தாலும் நல்லதே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மீன ராசிக்காரர்களே, இப்போவே உங்களுக்கு கை கால் வலி இல்லைன்னா ஒரு விதமான மன அழுத்தம் தெரிய ஆரம்பிச்சிருக்கா? அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாம் அதை பற்றி விவாதிக்கலாம். இப்போ சொல்ல போகிறது மீன ராசி பெண்களுக்காக. மீன ராசி இல்லத்தரசிங்களுக்கு வீட்டில் வேலை பளு அதிகமாக இருக்கும். மாமியார் மருமகள் சண்டை இந்த வருஷம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. கணவர் உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சிக்கலையேன்னு நீங்கள் தனியாக அழுதுட்டு இருப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, இது உங்களோட பொறுமையை சோதிக்கிற காலம். ஸோ இது எல்லாமே ஒரு மாயை மாதிரி உங்களை விட்டு விலக்கிடும். ஸோ ரொம்பவே பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய காலமாக தான் இது இருக்குது. ஸோ பொறுமையை கடைபிடிங்க. சரி, இப்போ மீன ராசிக்காரங்களான உங்களுக்கா சில அறிவுறுத்தல்கள் மட்டும். இது உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது, நீங்கள் தெளிவாக இருந்துக்கிறதுக்காக இந்த விஷயங்களை இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இந்த காலத்தில் உங்களுக்கு வரும். சில துரோகங்கள் கூட உங்களுக்கு நடக்கலாம். அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. 2026 சனி பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு கொடுக்குற முதல் பாடம் ஃபில்டரைசேஷன். அதாவது உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்க யாருன்னு சந்தில் சிந்து பாடி சனி பகவான் காட்டி கொடுத்துருவாருங்க. நம்பினவங்க கைவிடுறாங்களே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் உண்மையில் அது உங்களுக்கு நடக்கிற ஒரு சுத்திகரிப்பாக நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, ஆனால் கிரெடிட் வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதனால் உங்கள் உழைப்புக்கு மரியாதையே இல்லையான்னு தோணும். ஆனால் கவலைப்படாதீங்க, சனி பகவான் உங்கள் ஹார்ட் ஒர்க்கை டைரியில் குறித்து வச்சு பாருங்கள். நிச்சயமாக 2027 மொத்தமாக வட்டியும் முதலுமா உங்களுக்கு அதை லாபமாக திருப்பி தருவாருங்க. பழைய விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் இந்த காலத்தில் கண்டிப்பாக ரீஎன்ட்ரி கொடுக்கும். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு போனவங்க இல்லைனா நீங்கள் வேணாம்னு நினச்ச விஷயம் திடீர்னு 2026 முன்னாடி நிற்கும். அது ஒரு பழைய கடனாக இருக்கலாம், இல்லைனா பழைய காதலாக கூட இருக்கலாம். அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதுல தான் உங்களோட மெச்சூரிட்டி லெவல் இருக்கும். ஸோ மீன ராசி மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறலாம்.
தூக்கம் அதிகமாக வரும். எல்லாம் தெரியுன்ற அந்த அலட்சியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேணாம். சனி பகவான் மந்தகாரகன், அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்கோங்க. அன்னைக்கான பாடத்தை அன்னன்னைக்கே படித்து முடிச்சிருங்க. நாளைக்குன்னு சொல்லி ஒதுக்கி வைக்காதீங்க. மீன ராசிக்காரங்க இயல்பாகவே கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் தான். 2026 இவங்களுக்கு திடீர்னு ஜோதிடம், தியானம், சித்தர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். கோவிலுக்கு போகிறத விட தனிமையில் அமைதியாக இருக்க ஆசைப்படுவாங்க. இதுவே உங்கள் மனசை ரொம்பவே பலப்படுத்துங்க. மீன ராசிக்காரங்களுக்கு 2026 ஒரு விசித்திரமான பயம் இருக்கும். எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, ஆனால் ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வைப் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான அட்வைஸ் என்னன்னா, இது சனியோட ஒரு மாயை மட்டும்தான். இதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம். அதனால் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு முறையாக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த பீரியடில் மீன ராசிக்காரங்க கோபத்தில் எதையாவது பேசினா அது அப்படியே நடக்குங்க. அதனால் மற்றவங்கள திட்டவோ இல்லை என் வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு உங்களையே தாழ்த்தி பேசவும் கூடாது. முடிஞ்சால் மௌன விரதம் இருங்க, இல்லாட்டி குறைவாக பேசுங்க. இதுதான் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். இந்த காலகட்டத்தில் நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு 2026 வீடு மாற வேண்டிய சூழல், இல்லாட்டி வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும். இது ஆரம்பத்தில் கஷ்டமாக தெரிஞ்சாலும் உங்கள் கர்ம வினையை கழிக்க சனி பகவான் உங்களை இடமாற்றம் செய்கிறாருன்னு அர்த்தம். தாய் தந்தை வழி உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் சொந்தக்காரங்க கூட சொத்து தகராறு இல்லாட்டி சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக அப்பாவோட உடல்நிலையில் கவனம் தேவை. இந்த வருஷம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக ஒரு வார்னிங் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உங்களோட திருமண வாழ்க்கை ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிற தம்பதிகளுக்கு இது ஒரு மேக் ஆர் பிரேக் வருஷம். அதாவது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலைன்னா பிரிவு வரை போக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ விட்டு கொடுத்தால் மட்டுமே சம்சார கடலை கடக்க முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச வரைக்கும். கனவுகள் மூலம் சில எச்சரிக்கைகள் வரலாம். மீன ராசி கால புருஷ தத்துவப்படி 12வது வீடு, அதாவது கனவு உலகம். சனி அங்கே வரும்போது இவங்களுக்கு வர கனவுகள் பலிக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கெட்ட கனவுகள் வந்துச்சுன்னா நிச்சயமாக காலையில் எந்திரிச்ச உடனே தலைக்கு குளிச்சுட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். மன சிரத்தையோட வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஸோ கனவுகளை உதாசீனம் பண்ணாதீங்க. மீன ராசிக்காரர்களே, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ராஜா தான். ஆனால் 2026 நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தா அது நிச்சயம் திரும்ப வர்றது கஷ்டங்க. தர்மம் பண்ணுங்க, ஆனால் கடன் கொடுக்காதீங்க தயவு செய்து. இப்போ 2026 நீங்கள் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். பரிகாரம்ன்றது உங்களோட பயத்தை போக்குறதுக்காகத்தான். நாம் எந்த அளவுக்கு நீதியின் பாதையில் பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை கஷ்டங்கள் நெருங்காமல் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கூட தர்மம் தவறாமல் நீதியின் பாதையில் பயணம் செய்யுங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை மாலை வேளையில் இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு எள் முடிச்சு போட்டு தீபம் ஏற்றுங்க. தினமும் ஓம் ஷம் சனீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை 9 முறை சொல்லுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவை வழங்குங்க. அனுமன் சாலிசா கேளுங்க. அது உங்கள் மனசில் இருக்கிற நிழல் உலக பயத்தை போக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அனுமன் சாலிசா படித்தாலும் நல்லது தான். அப்படி இல்லைன்னா அனுமன் சாலிசா வீட்டிலையே ஒளிபரப்பு செய்து இல்லை ஃபோனில் ஒளிபரப்பு செய்து தினமும் கேளுங்க. மீனராசிக்காரங்களே, இந்த 2026 ஒரு ட்ரைனிங் பீரியடாக நினைங்க. இப்போ நீங்கள் படுற கஷ்டம் அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக மாற்றும். சனி பகவான் தாமதப்படுத்துவார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். 2027 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேசிவ் சக்ஸஸ் காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். மீன ராசிக்காரங்களே, இவ்வளோ நேரம் கவனம் தேவை அப்படின்னு சொன்ன விஷயங்களை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு சில ஜாக்பாட் விஷயங்களும் நடக்க போகுது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்துக்கள், பங்கீடுகள் இந்த 2026 உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பாராத ஒரு சொத்து சேர்க்க உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும்.
வெளிநாடு போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற மீன ராசி மாணவர்களுக்கும் ஐடி ஊழியர்களுக்கும் இந்த ஜென்ம சனி கடல் கடந்த யோகத்தை கொடுக்கும். நீங்கள் ஒருவேளை யோகா, தியானம் இல்லாட்டி ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினச்சா இந்த வருஷம் நீங்கள் அதில் ஒரு மாஸ்டர் ஆகிடுவீங்க. உங்களுக்கே தெரியாத ஒரு சிக்ஸ்த் சென்ஸு உங்களுக்குள்ளே வீழ்ச்சிக்கும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் கூட வருஷ கடைசியில் ஒரு நல்ல செய்தி உங்களை நிச்சயமாக தேடி வருங்க. நம்பிக்கையோடு காத்துட்ருங்க. உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வைரமான வரிகள். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இருட்டு அதிகமாக இருக்குன்னா விடியல் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். மீன ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க. ஆனால் இந்த 2026 சனி பகவான் உங்களை செல்ஃபிஷாக இல்லை, செல்ஃப் லவ்விங்காக மாற சொல்லி தருவார். உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு மனுஷன் தன்னை தான் புரிஞ்சுக்கிட்டா அவனை யாராலையும் தோற்கடிக்க முடியாதுங்க. நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாமே வெகுமானமாக மாறப்போகிற காலம் இது. அதனால் கலங்காதீங்க. தைரியமாக 2026 எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு துணையாக அந்த இறைவனும் உங்களோட கடின உழைப்பும் நிச்சயமாக கண்டிப்பாக உங்கள் கூடவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கும் நம்புகிறேன். உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன். நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.